Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு கிழங்கா மீன் 1/2 கிலோவும் கொடுவா மீன் 1/2 கிலோவும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா செய்ய போறோம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மீன் வறுவலோட டேஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணுற மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழ சாறில் தான் இருக்குது. சோளமாவு இந்த மசாலா எல்லாமே மீனோட ஒட்டுறக்கு ஹெல்ப் பண்ணும். மீன் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஒரு ஃப்ளேவருக்காக. மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எல்லா மீன்லேயும் தடவிடலாம். மசாலா எல்லாமே தடவினதுக்கப்புறமா குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா வெளியில் வச்சிடலாம். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மீன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா பொரிங்க. இல்லைன்னா வெளியே வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போது எல்லா மீனுக்கும் மசாலா தடவியாச்சு. 30 நிமிஷம் ஊறினதும் பொரிச்சிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீன் எல்லாத்தையும் போட்டுடலாம். மீனை நம்ம சும்மா சும்மா திருப்பி போடக்கூடாது, உடஞ்சி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம மீன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.